ஒரு மழை கடல் பகுதியில் தற்பொழுது மழை பொழிந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இன்டென்சிட்டி குறைவதாக இருந்தாலுமே கூட பரவலான ஒரு மழையாக இருக்கிறது. ஸோ நாளை காலைக்கான நிலவரத்தை நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா தமிழக கடலோர மாவட்டங்களின் பெரும்பாலான இடங்களில் மழைக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம். அதுலேயும் குறிப்பாக சென்னை முதல் தொடங்கி இங்கே தென் தமிழகம் வரைக்குமே கூட கடலோர பகுதிகள் முழுவதுமே இந்த மழையால் கவர் பண்ணப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சூழலை நம்ம பார்க்கிறோம். அதுலேயும் குறிப்பாக புதுச்சேரிக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய இடங்களில் பார்த்தீங்கன்னா மழை கொஞ்சம் தீவிரமாவதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய சூழலையும் பார்க்கிறோம். அப்படியே தொடங்கி இங்க டெல்டா பகுதியாக இருக்கட்டும், அதன் பிறகு ராமநாதபுரம் மாவட்டத்தின் பகுதிகளாக இருக்கட்டும், குறிப்பாக ராமேஸ்வரம் மண்டபம் இந்த பகுதிகளாக இருக்கட்டும், அதனைத் தொடர்ந்து தென்முனையில் இருக்கக்கூடிய பகுதிகளாக இருக்கட்டும் மழை பொழிவுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்கக்கூடிய ஒரு சூழல் நம்மால பார்க்கிறோம். இது பார்த்தீங்கன்னா இன்று ஓரளவுக்கு மழை பெரிய அளவில் இல்லைனாலுமே நாளை முதல் இந்த மழையானது தீவிரம் எடுக்கக்கூடிய சூழலில் நாளை மாலை வேளையில் பாருங்க தமிழகம் முழுவதுமே, அதாவது இங்க வட மாவட்டங்களில் வறண்ட ஒரு வானிலை தான் இருக்க போகுது. அப்படின்னாலுமே தென் தமிழகமாக இருக்கட்டும், மத்திய தமிழகமாக இருக்கட்டும் மழை கொஞ்சம் அதிகமாக வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சூழல். கடலோர பகுதிகள் சொன்ன மாதிரி தொடர்ந்து அங்கே ஒரு நல்ல ஒரு மழை பொழிவு மிதமான அளவில் இருக்க தான் போகுது. ஆனால் இங்கே தென் தமிழகத்தில் பாருங்க திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி இந்த மாவட்டங்களில் மழை கொஞ்சம் கூடுதலாக பெய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா மேற்கு தொடர்ச்சி மலையின் கிழக்கு பகுதிகளானது ஒட்டியிருக்கக்கூடிய தமிழக மாவட்டங்களையும் மழை கொஞ்சம் கூடுதலாக பெய்ய வாய்ப்பு இருக்கிறது. ஸோ பெரும்பாலான இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு தான் வாய்ப்பு இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து இந்த மழை நிலவரமானது பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையும் பாருங்க மீண்டும் தென் தமிழகத்தில் தான் அதி கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு கூட சில இடத்துல இருக்கக்கூடிய ஒரு நிலவரத்தை பார்க்கிறோம். ஆனால் இன்டென்சிட்டி குறைவாக தான் இருக்க போகுது. ஒரு பரவலான மழையா இல்லாமல் அங்கொன்றும் இங்கொன்றுமாக அப்படிதான் இருக்க போகுது. ஸோ அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. ஸோ டெல்டா மாவட்டங்கள் தொடங்கி தென் மாவட்டங்கள் வரைக்குமே அடுத்த 3 நாட்களுக்கு குறைந்தபட்சம் மழை பொழிவானது இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சூழலை நம்ம பார்க்கிறோம். குறிப்பாக